நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்ல, தண்ணி இல்ல, அவங்களோட ஸ்கூல் இல்ல, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல. வெரிதாஸ் நேயர்கள் அனைவருக்கும் திவ்யாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம அருட்தந்தையோட உரையாடிட்டு இருந்தோம் என்னென்ன பணிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அனின் கந்த அப்படின்ற இடத்துல அவங்க என்ன பணி செய்யறாங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி ஃபாதர், என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்ற ஃபீல்ட்ல கேட்கிற மாதிரி இருக்குது. நீங்க என்னத்த கேட்க போறீங்க? பயம்லாம் சொன்னா நம்ப மாட்டேன் ஃபாதர். நீங்க என்ன ஒரு ஃப்ளோல பேசிட்டே இருக்கீங்க, அந்த அளவுக்கு நிறைய உள்ள இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். அப்படி சொல்றீங்க. நீங்க அனின் கந்த அப்படின்ற இடத்துல பணி செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க ஃபாதர். அந்த இடத்துல எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க, அங்க என்னென்ன பணிகள் செஞ்சீங்க? நான் இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முதல் வரைக்கும் அனின் கந்த என்ற இடத்துலதான் பணி செஞ்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு அது ஒரு நிறைவான பணியா இருந்துச்சு. எனக்கு ஒரு பிடிச்ச இடமும் என்னடா, அந்த இடம் அப்படியே மலை, ஃபுல்லா மலை தான். அப்படியே அப்படியே நித்திர எழும்பி பார்த்தா அப்படியே ஃபுல்லா மலை, தேயில தோட்டம், இந்த மயில், இந்த சத்தங்கள் அப்படித்தான் இருக்கும். எனக்கு அது நிறைவா இருக்கும், மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு இடம். ஆனா தூரமா தான் இருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து அனின்கந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு 16 மணித்தியாலம் எடுக்கும். யாழ்ப்பாணம் வடக்குல இருக்குது, இது கடைசி தொங்கல், அங்க போகணும். அது எனக்கு ஒரு நிறைய அனுபவங்களை தந்த ஒரு மகிழ்ச்சியான பணி என்று நான் சொல்லுவேன். அங்க எனக்கு பாரிஸ் பிரீஸ்டா அங்க இருந்தவர் ஃபாதர் ஜேசு, அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினார். எல்லாத்துலயும் எப்படி ஒரு பாரிஸ்ல இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும் என்றதை அவர் வடிவா எனக்கு சொல்லி தந்தார். நிறைய ஃப்ரீடம் தந்தார். போய் இதெல்லாத்தையும் அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு என்ன தோணுதோ செய்யும் என்ற அந்த ஃப்ரீடத்தை தந்தார். புது ஐடியா இருக்கா, ஓகே நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், என்னடாலும் செய்யும், நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு அவர் எனக்கு ஒரு பக்கபலமா இருந்தவர். நான் இந்த நேரத்துல அவருக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக் கொள்றேன். அதோட அந்த மக்களும் ஒரு இனிமையான மக்கள், நல்லா எப்பயுமே சிரிச்சு கொண்டு. நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்குது, நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. கடவுள்ல அவங்களோட பக்தியை பார்த்து என்னடா இப்படி ஒரு பக்தி, எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள். இப்ப உதாரணத்துக்கு நான் பணி செஞ்ச இடம் மலையக தமிழர். அதாவது முதல்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இலங்கை சனத்தொகையில 2.7% மலையக தமிழர்கள். அதாவது 200 வருஷத்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தேயில வேலை செய்யறதுக்கு, கோப்பி பயிரிடுறது, ரப்பர் வேலைக்காக இந்தியாவில இருந்து இவங்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்தோம். அந்த சந்ததி தான் எப்பயுமே இருக்குது. இப்ப அவங்க இப்பவுமே வளர்ச்சி அடையாம எங்களோட கவர்மெண்ட் வச்சிருக்குதுன்னு அவங்க சொல்லலாம், உண்மையை சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரோட் இல்ல, அவங்க போறதுக்கு நல்ல ஸ்கூல் இல்ல. கம்பேர் பண்ணி மற்ற இடங்கள்ல நல்ல டீச்சர்ஸ் அப்படி ஒன்றுமே இருக்காது. அவங்களோட ஸ்கூல் இல்ல, நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல. இப்பயுமே லயம் வீடுகள்ல தான் இருக்கிறாங்க. லயம் பண்றது உங்களுக்கு தெரியும் தானே? லயம் பண்டா அப்படியோ ஒரு நீட்டுக்கு ஒரு வீடு இல்ல, ஒரு அறைகள் போலதான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 20 ஃபேமிலி இருப்பாங்க. ஒரு சின்ன இந்த இருக்கிற இந்த இடத்திலேயே ஒரு 10 ஃபேமிலி இருப்பீங்க இவ்வளவுக்குள்ளேயும். சின்ன சின்ன பக்கத்து வீட்டுல என்ன கதைக்கிறாங்கன்றது எங்களுக்கு கேட்கும். இங்க இருந்து என்ன செய்யறாங்க என்றது எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு பிரைவசி என்றதே அங்க இருக்கா. அப்படியான இப்பவுமே யோசிச்சு பாருங்க, இந்த காலத்திலயுமே அப்படியான ஒரு வாழ்க்கை தான். சொந்தமா அவங்க நிலம் வச்சிருக்க முடியாது, எந்த நிலமும் அவையில் வச்சிருக்கலாது. ஒரு மரம் நடுறதுன்றாலும் பெர்மிஷன் பண்ணணும். அங்க ஒரு மேனேஜர் இருப்பார். இப்ப அந்த லயத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு மரம் இப்ப நட போறேன், பெர்மிஷன் எடுக்குவோம். பெர்மிஷன் எடுத்து லெட்டர் எல்லாம் எழுதி, ஓகே எனக்கு இந்த மரம் டிஸ்டர்ப் ஆயிருக்குது, வெட்ட போறேன் என்றா பெர்மிஷன் எடுக்குவோம். அவங்களோட அடிமை மாதிரி வச்சிருக்கிறேன்னு நான் சொல்லலாம். ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்ல, தண்ணி இல்ல. தண்ணி என்றா இப்ப எங்களுக்கு தான், நான் அந்த இடத்துல இருக்கும் போது தண்ணி இருக்காது. நல்ல பெரிய மழை பெஞ்ச வேண்டா அப்படியோ சேர்த்து தண்ணி தான் தரும், அதுலதான் குளிக்கணும். அது வெயில் வந்தா தண்ணியே இருக்காது, மலையா ஏறணும். ஒரு சின்ன இதை வச்சுதான் தண்ணி அவங்க எடுப்பாங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எப்படி கல்வி அவங்களுடைய இது தனிப்பட்ட அவங்களோட சாதாரண வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு தேவை அப்படின்னா அவங்க எங்க போவாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? இல்ல கல்வி அறிவு, தொழில் இந்த இதற்கு கடந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்? சம்பளம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், மலையில அவ்வளவு பெரிய மலையில தேயில புடுங்குறதுன்றது எவ்வளவு கஷ்டம் என்று அட்டைகள் இருக்கும். அட்டைன்றது சும்மா இங்க இருக்கிற அட்டைகள் இல்ல, அந்த அட்டைகள் ரத்தத்தை குடிக்கும். அது அப்படியே ஏறி அப்படியே நிறைய ரத்தத்தை குடிச்சிட்டு ஃபுல் ஆனவனதான் அது அப்படியே கீழே விழும். பாம்பு இருக்கும். சில வேளை குடுங்கிட்டு இருப்பினம், கொய்து கொண்டு இருப்பினம், என்ன பேர் தேயிலைய, அதுல பாம்பு இருக்கு, கீழே மலைப்பாம்பு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன்னா அவங்களோட சம்பளம் 1000 ரூபாய் தான். 1000 இங்க இந்தியா காசுக்கு ஒரு 250 ரூபாய். முழு நாளும் வேலை செஞ்சும் 250 ரூபாண்டா அது எல்லாமே அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3000 ஆகுது. ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி என்றா தேவை. ஆனா இவங்க அதை 1000 ரூபாய் வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. மழை பெஞ்சாலும் வேலை செய்யணும். அது சரக்கு. உங்களுக்கு தெரியும், மலையில இருந்தா இப்படி சரக்கு கீழே விடுவாங்க, அடிபடும். அதை தாண்டியும் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எந்த குடும்பத்துக்காக இந்த இடத்துல உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுச்சா அந்த மக்களுக்கு? எனக்கு திருப்தியா இருந்தது. ஏனென்றா அங்க போய் அவங்களுக்கு படிப்பிக்கிறது. இதுக்கு முதல் இருந்த ஃபாதர்ஸே அது எல்லாமே தொடங்கிட்டாங்க. அவங்களுக்காக கதைக்கிறது, அவங்களுக்கு நீதி வேணுமென்று அவங்களுக்கு சொல்றது. சில இடங்கள் எல்லாம் இருக்குது, அவங்களுக்குரிய நிலங்களை பெற்று கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நடக்குது. சம்பளத்தை கூட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் நடக்குது. இப்ப இந்த ஃபாதர்ஸோ அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ், வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் என்ன செய்யறதுன்னா, அங்க எல்லாரையும் கூப்பிட்டு படிப்பிப்பாங்க. நைட்ல 6 மணிக்கு வந்து 10 மணி வரைக்கும் அவங்கள படிப்பிக்கிறது, இங்கிலீஷ் படிப்பிக்கிறது. இப்ப அங்க போய் நான் என்ன செஞ்சேன்னா, இந்த மீடியான்றத அங்க ஒரு மீடியா யூனிட்ன்றதை உருவாக்கினேன். புத்தகங்கள், சஞ்சிகைகளை வெளியிடுறதுக்கு. இங்க வீடுகளுக்கு போய் கற்பிக்கிறதோட அவ்வளவுதான் இல்ல பள்ளிக்கூடம் அந்த மாதிரி போவாங்களா? இல்ல பள்ளிக்கூடங்கள்லயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏனென்றா அந்த இடங்கள்ல சில பிரிவினைகளும் இருக்குது. இந்த மதம் அங்க வரையலாது, இது ஏதோ மதம் மாற்றுறதுக்கு வந்திருக்கணும், அப்படியான சவால்களும் இருக்குது. அதனால நாங்கள் என்ன செய்யறோம், இந்துக்கள் என்று இல்ல, பௌத்தர்கள் என்று இல்ல, கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் வந்து படிக்கலாம். எல்லாருக்குமே அந்த அறிவை கொடுக்கறது. கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்லாட்டிக்கு படிச்சு அதிகமா ஸ்கூல் இல்ல, அப்ப இந்த OL இந்த 10ஆம் ஆண்டோட எல்லாம் படிப்பை நிப்பாட்டிட்டு இருப்போம். அவங்களுக்கு இந்த தையல் வேலை, ஆடி இப்படியான வேலைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி அங்க இருக்கிற நல்ல படிக்கிற பிள்ளைகளை யாழ்ப்பாணத்துக்கோ வேற வேற இடங்களுக்கோ அவங்களை அனுப்பி அவங்கள கல்விதான் முக்கியம் என்றதை நாங்க அங்க அவங்களுக்கு வலியுறுத்துறோம். கல்வியால அவங்க ஒரு நல்ல நிலையில இருந்தா அவங்களை மேல வரலாம், குடும்பமும் வரலாம், அவங்க சமூகத்தை மேல கொண்டு வரலாம். அங்க போய் நாங்க இப்ப ஒரு சஞ்சிகை ஒன்று நாங்க தொடங்கினாங்க எங்களோட அந்த பங்குல இருந்து. அதே அவங்களுக்கே ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். இனி அரசியல்வாதி வந்து எனக்காக கதைப்பான், இல்லாட்டி இன்னொரு ஃபாதர், இன்னொரு சிஸ்டர் வந்து எங்களோட உரிமைக்காக கதைப்பாங்கன்னு வெயிட் பண்ண தேவை. நாங்களே எங்களோட திறமைகளை யூஸ் பண்ணுவோம், நாங்களே எழுதுவோம், எங்களோட கனவுகளை அதுல எழுதுவோம். அது பிள்ளைகளுக்கும் அது கடத்தப்படும், எங்களோட சமூகத்துக்கும் அது உயர்ந்து அவங்க கல்வியில வளருவாங்க என்றதுதான் எங்களோட முக்கிய நோக்கமா. மீடியா ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, அங்க மீடியா பணின்றது எந்த மாதிரி? மீடியாவும் இப்படிதான். நாங்கள் பேஸ்புக், இப்ப இங்க இன்ஸ்டாகிராம் தான் இப்ப பெருசா இதா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இப்பயுமே பேஸ்புக் தான். அப்ப அதுல வீடியோஸ் போடுறது, இப்படியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. யூடியூப்ல சின்ன வியூவர்ஸ் பெருசா இருக்காது, ஆனா அவங்களுக்கே தெரியுது எங்களோட பிள்ளைகளோட திறமைகள். என்னன்னா சில வேளையில இவன் படிச்சு என்ன செய்யறது, ஒரு ஆட்டோ வண்டி கொடுத்துடலாம், இல்லாட்டிக்கு மகள் தானே 16-17 வயசுல கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். 2 தான் எங்களோட மைண்ட் செட் இருக்குது. இல்ல, என் பிள்ளைக்கு இவ்வளவு திறமை இருக்குது, இந்த திறமையில அவனை வளர்த்து கொள்ளலாம். இதன் மூலம் அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்றாங்க. அதை பார்க்கும்போது ஓகே, போன்ல இந்த பிள்ளை இந்த வீடியோ வருகுது, இங்கிலீஷ்ல கதைக்கிறான், இங்கிலீஷ் டிராமா, இங்கிலீஷ் ஸ்பீச்சஸ், இப்படி எல்லாமே நாங்க செஞ்சு வீடியோல போடும்போது அதை பார்த்துட்டு ஓகே, ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க கொடுப்போம், அவங்க வளர்ந்து வருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையை பெற்றோருக்கு கொடுக்குறோம். அதோட அங்க இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அம்மாம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போயிடுவீங்க. ஏன்னா அந்த பணிப்பெண்களாக அந்த இருக்கிற முக்கியமா அதுல இருக்கார்கள். இப்ப பிள்ளைகள் எல்லாருமே அப்பாவோடையோ இல்லாட்டிக்கு அம்மம்மாவோட தான் வாழுவாங்க. அதனால ஏனோ தானோன்ற ஒரு வாழ்க்கை. அவங்க
அதிகமான அங்க இருக்கிறார்கள் பெரிய ஆட்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்ப அவங்க என்னன்னு இவங்களை லீட் பண்ணுவாங்க. அம்மாவோ அப்பாவோ இருக்க மாட்டாங்க. அப்பாவே கொழும்பு அப்படியான இதுக்கு வேலை கொண்டு போயிடுவீங்க. இங்க புள்ள தனியா தானே இருக்கு. அதோட அந்த லய வாழ்க்கைன்னு நான் சொன்னேன் தானே, அது ஒரு பிரைவசி இல்ல, என்னவும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்றத அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. சின்ன வயசுலயே அதே சில வேளை அதே சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். அதனாலதான் சில சமூக பிரச்சனைகளும் அந்த இடங்கள்ல நடக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா எடுகேட் பண்றோம். எப்ப நீங்க தனியா ஒரு வீடு உங்களுக்கு இருக்குதோ அப்பதான் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. ரெண்டதையும் நாங்க சொல்லி அதுக்குரிய முயற்சிகளையும் நாங்கள் செஞ்சு கொண்டுதான் நிறைவான பணியா நீங்க செஞ்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இதை தொடர்ந்து உங்க லைஃப் எல்லாமே நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டைரக்டட் பை காட் அப்படின்னு வச்சிடலாம் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு லைஃப் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நீங்க உங்க லைஃபே அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் சந்திச்சா கூட அட்லாஸ்ட் நீங்க ஒரு நிறைவான பணி செஞ்சிருக்கீங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய இலங்கை மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன பணிகள் செய்யறாங்க, என்ன தொழில் செய்யறாங்க, அவங்களோட கல்வி, அவங்களோட மொத்ததும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபாதர், நீங்க சொன்ன மாதிரி தான் இது டைரக்டட் பை காட் சொன்னீங்க. எந்த லைஃப் மட்டும் இல்ல, இலங்கையில இருக்கிற எல்லாத்த வாழ்க்கையை நீங்க பார்த்தா டைரக்டட் அண்ட் ஸ்கிரீன் பிளே மியூசிக் பை கடவுள் என்றுதான் சொல்லலாம். சூப்பர் ஃபாதர், நன்றி. அருட்தந்தை அவங்களோட அவங்க என்னென்ன பணி செஞ்சாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அட் லாஸ்ட் அவங்க என்ன நிறைவான பணி செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.